ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னென்சி டைமில் நம்ம நிறைய பேருக்கு கண்டிப்பாக மோஷன் ப்ராப்ளம் இருக்குங்க. எனக்குமே இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த பிரச்சனை இல்லைங்க. ஸ்டார்டிங்கில் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுங்க. அதெல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி, மோர் எடுத்துக்கிட்டேங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துப்பேன். ஒரு குட்டி துண்டு இஞ்சி ரொம்பவும் போட்டுறாதீங்க. நல்லா அடிச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அது கூட மோர் கலந்து வந்து குடிச்சிருவேன். இது வந்து ஒரு கிளாஸ் கண்டிப்பாக குடிப்பேன். டெய்லியுமே காலையில் 12 மணி போல் குடிப்பேன். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நான் குடிக்கிற தண்ணி வந்து வெதுவெதுப்பான தண்ணி தான் குடிப்பேன். எனக்கு வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்கில் தான் அந்த பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல மழை டைமு. ஸோ அப்போ லைஸாக வந்து சுடு தண்ணி குடிக்கிறதுல பெருசாக பிரச்சனை தெரியல எனக்கு. ஆனால் இப்போ வெயில் டைமாக இருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். உங்களால் டே ஃபுல்லாக வந்து லைட்டாக ஹீட் பண்ணி தண்ணி குடிக்க முடியல அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் கண்டிப்பாக ஒரு டம்ளர் அது வெதுவெதுப்பான தண்ணி வந்து குடிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சாப்பிட்ற பழம்லாம் பார்த்திங்கன்னா ஜூஸாக போட்டு குடிக்காமல் அப்படியே ராவாகவே சாப்பிட்ணுங்க. முக்கியமாக சாத்துக்குடிலாம் ஜூஸ் போடாமல் அந்த சொலையோட சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மோஷன் போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தாங்க மாதுளம்பழமும், அதையும் ஜூஸ் போடாமல் அப்படியே சாப்பிடுங்க. நான் டெய்லியுமே வந்து காலையில் ஒரு பழம், ஈவினிங் ஒரு பழம் சாப்பிடுவேன். காலையில் 11 மணி போல் ஒரு பழமும், ஈவினிங் வந்து ஒரு 4 மணி போல் ஒரு பழமும் சாப்பிடுவேன். அப்புறம் காஞ்ச கருப்பு திராட்சை வந்து நைட்டு ஊற வச்சுருவேங்க. நைட்டு ஒரு 10 போல் ஊற வச்சு காலையில் எந்திரிச்சோன்னே பல் விளக்கிட்டு நம்ம எம்ப்டி ஸ்டொமக்கில் வந்து தண்ணியோடு சேர்த்து அந்த திராட்சையும் சாப்பிட்ருவேன். இது ஹீமோகுளோபினுக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மோஷன் போகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் காய்கறிங்க, எல்லா காய்கறியுமே சாப்பிடுங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. என்ன காய்கறி செய்கிறாங்களோ அதை நிறைய எடுத்து வச்சு சாப்பிடுங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருந்தபோது டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ, வாழைத்தண்டு, அப்புறம் பீன்ஸு இந்த மாதிரி நார்ச்சத்து உள்ள காய்கறியை அதிகமாக எடுத்துக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கீரையும் நிறையா சாப்பிட சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, நம்ம பசிக்குதுன்னு சொல்லிட்டு வயிறு முட்டை சாப்பிட்றக்கூடாது. ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் செரிமானமும் ஆகுமா. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்க சொன்னாங்க. நம்ம காலம்பரை சாப்பாடு ஃபுல்லாக காலம்பரை சாப்பிடாம அதே ஒரு ரெண்டு டைமாக ஸ்ப்ளிட் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியாக செரிமானமும் ஆகிடும். நமக்கு இந்த மோஷன் ப்ராப்ளமும் இருக்காது. இதே மாதிரி மத்தியானமும் சரி, நைட்டும் சரி, இல்லை நடுவில் பழம் சாப்பிட்றதும் சரி, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக செரிமானம் ஆகும். மோஷன் ப்ராப்ளமும் சரியாயிடும். அப்புறம் கண்டிப்பாக வந்து காலம்பரை எந்திரிச்சோன்னே பல் விளக்கிட்டு ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க. குடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து மைல்டாக ஒரு வாக்கிங் மாதிரி போங்க. கண்டிப்பாக அது நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாம் தாங்க நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. உங்களுக்கு தவிர்த்து வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்ப்போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.